இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு சன்ரைஸ். நீங்கள் கேட்ட பாடல். இப்படியெல்லாம் சொல்லுவோன்னு நினைக்காதீங்க. நாம இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரியா பார்க்க போறோம். அதுக்குன்னு ரொம்ப சீரியஸா இருக்கும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காட்டு மொக்க போடுவோம். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம வாழ்க்கையில தினமும் பார்க்குற கண் முன்னே நடக்கிற விஷயங்கள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு விடை தெரியறதே இல்லை. பவர் ஸ்டாரை நடிக்க சொன்னது யாரு? குலகுலையா முந்திரிக்கா. பவர் ஸ்டார் அடிச்சா நீ கத்திரிக்கா கத்திரிக்கா. சாம் ஆண்டர்சனுக்கு டான்ஸ் மாஸ்டர் யாரு? இதெல்லாம் தேடினாலும் விடை தெரியாத கேள்விகள். ஆனா நாம இப்ப பார்க்க போறது விடை தேடினால் கிடைக்கக்கூடியதுதான். ஐ டோன்ட் நோ வை ஆல் லவர்ஸ் ஆர் கோயிங் டு மகாபலிபுரம். இதை கண்டுபிடிக்க 11 பேர் கொண்ட குழுவுடன் மகாபலிபுரத்தை நோக்கி கிளம்பினோம். நம்ம கருத்து குழு மகாபலிபுரத்துக்கு போகணும்னு நினைச்ச உடனே முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தீம்ஸ் பார்க் தான். எம்ஜிஎம், விஜிபி இந்த மாதிரி நிறைய கண்ணுல பட்டுச்சு. நம்ம ஊர்ல இங்க இருக்கிற மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, எங்கேயாச்சும் கூட்டமா இருந்தாலோ இல்ல ஒரு சண்டைனாலோ அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன் தி ஸ்பாட்ல கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரே காரணத்தால தான் நாங்க விஜிபிக்குள்ள போனோம். விஜிபியில வாங்குற காசுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கு. விஜிபியிலிருந்து கிளம்பியவுடன் நம் கண்ணில் பட்டது மாயாஜால் தான். மாயாஜாலில் 7 தியேட்டர்ஸ் இருக்கு. ஆனால் எப்பவுமே அது அவ்வளவா கூட்டமாக இருக்காது. ஸோ இது காதலர்களுக்கு ஒரு நல்ல இடம். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அவங்க மனசு விட்டு பேசவும் அப்பா கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி சில அரிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்ம கருத்துக்குழு அங்கேருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போனோம். அதுதான் நம்ம எம்ஜிஎம். எம்ஜிஎம் பற்றி சொல்லணும்னா அது லவ்வர்ஸுக்கு கொஞ்சம் சிக்கலான இடம் தான். பிகாஸ் பக்கத்து வீட்டு ஆண்டி, எதிர்த்த வீட்டு அங்கிள் எல்லாருமே அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வர இடம். இதெல்லாம் தெரிஞ்சும் சில பேர் நாங்கள் எம்ஜிஎம் தான் போவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து. டாடியோட பெல்ட்டோ இல்லை மம்மியோட செருப்போ கன்ஃபார்ம். ஸோ பி கேர்ஃபுல். எம்ஜிஎம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நேராக முட்டுக்காடுக்கு வந்துட்டோம். இதுவும் எம்ஜிஎம் போல தான். நிறைய ஃபேமிலிஸ் தான் வரும். இங்கே போட்டிங் தவிர ஒன்றும் இல்லை. ஏன்னா ஸ்லிப் ஆனால் டுடே டை டுமாரோ மில்க்கு தான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு முதல்ல தோணுனது நாம் கண்டிப்பாக மகாபலிபுரம் போகணுமானா தான். பிகாஸ் பேசிக்கலி வி ஆர் குட் பாய்ஸ். இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ரி முடிக்காட்டி அடுத்த கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரே காரணத்தால் தான் மகாபலிபுரம் போகலாம்னு முடிவு செஞ்சோம். பிகாஸ் எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். மகாபலிபுரம் BC 4th centuryல பல்லவாஸ்னால கட்டின பில்டிங்னு சொல்றாங்க. முதல்ல நாம பார்க்கறது கடற்கரை கோவில். பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாம். 4th centuryலேயே ஒருத்தனை எப்படி கதற வேலை வாங்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டில் இட் இஸ் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட். வை சடன்லி இங்கிலீஷ்னு கேட்கலாம். பிகாஸ் அர்த்தம் தெரிஞ்சா சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, எந்த சிலையுமே முழுசா முடிக்கப்படலைன்னு சொல்றாங்க. இதுக்கு சம்பள பாக்கி காரணமா இல்ல சோழர்களோட படையெடுப்பு காரணமானு தெரியல. கோவிலுக்கு பின்னாடியே பீச் இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் த பியூட்டி ஆஃப் திஸ் காம்போ. அப்போதான் தெரிஞ்சது ஹவு அறிவாளி இஸ் பல்லவா கிங்ஸ்ன்னு. அங்க இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கும் போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், பாதி மகாபலிபுரம் தான் இது, மீதி கடலுக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட இது ஒரு ஐலண்ட் நினைச்சு போய் பார்க்கணும்னு நினைச்சேன். பட் இட் இஸ் இன்சைட் த வாட்டர். அப்புறம் என்னோட முடிவை சேஞ்ச் பண்ணிட்டேன். சீஷோ டெம்பிள்ல இருந்து கிளம்பிட உடனே எங்களுக்கு மைண்ட்ல வந்தது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு தான். அதுல மகாபலிபுரம் ஒரு பெரிய பாடமாவே வந்துச்சு. அப்போதான் ரொம்ப ஆர்வத்தோட ஃபைரத்தாஸ் பார்க்க போனோம். அங்க போன உடனே நாங்க அடிக்கிற வெயில்ல எங்களையே மறந்து எல்லாத்தையும் பார்த்தோம். அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்க நேரா இன்னொரு இடத்துக்கு, அதுக்கு பேரு அர்ஜுனா ராக். ஒரு பாறையை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. அங்க பார்த்த இன்னொரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ஸ்டோனு பேலன்ஸே இல்லாம ஒரு ஸ்லோப்ல நிக்கிறது தான். இதை எல்லாத்தையும் விட இப்ப இருக்கிற சின்ன சின்ன சிற்பிகள் கூட அவ்வளோ அழகா சிலைகள் செய்யறாங்க. பார்த்த உடனே போட்டு தாக்குற மாதிரியான சிலைகள் இப்பவும் விற்பனைக்கு இருக்கு. பட் அதை அங்க இருக்கிற கடைக்காரங்க நாய் விலைக்கு வாங்கி பேய் விலைக்கு விற்கிறாங்க.
ஆனா மகாபலிபுரத்துல செலவிட தெரியாத கேள்விகளும் இருக்கு. நாங்க கடைசியா ஒரு இடத்துக்கு போனோம். அங்க கேள்விப்பட்ட விஷயம் எங்களை தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஒரு பல்லவ மன்னரோட உருவ கல்வெட்டை பார்த்தோம். அத அங்க இருக்கிறவங்க போதி தர்மன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எங்களுக்கு அடிக்கிற வெயில்ல அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி சோழர்கள் இங்க வாழ்ந்த சில அடையாளங்களும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, சென்னையிலே லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். பிகாஸ் நவ் பெட்ரோல் ரேட் இஸ் 80 rupees. அது போக இங்கெல்லாம் கூப்பிட்டு போனா கூல்ட்ரிங்க்ஸும் வாட்டர் பாட்டிலும் வாங்கியே டேடி கொடுத்த காசும் வீணா போயிடும். ஸோ லவர்ஸ், பேசாம சத்தியம் தேட்டரோ இல்ல பிவிஆர் சினிமாஸோ உள்ள போன உடனே குழு குழுன்னு ஏசியோடு கட்டின மெரினா பீச் மாதிரி இருக்கும். மறக்காம இன்டர்வல் எஸ்கேப் ஆயிடுங்க. இல்லைன்னா பர்ஸ் மட்டும் இல்ல, வாட்ச், மொபைல்னு எதுவுமே மிஞ்சாது.